Hello friends, today we discuss some pipe and system based sums. So let's move first question. So first question, pipe P can fill the tank in 35 minutes and pipe P and Q together can fill the tank in 10 minutes. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பைப் P வந்து 35 மினிட்ஸில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ஸோ P + Q வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 10 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுது. த ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் பைப் Q அண்ட் அவுட்லெட் பைப். ஸோ PQ இது ரெண்டும் இல்லாமல் அவுட்லெட் பைப் ஒன்று இருக்குது. ஸோ PQன்றது இன்லெட் பைப், அப்போ அவுட்லெட் பைப். ஸோ Qக்கும் அதுக்கப்புறம் அவுட்லெட்டுன்றதுனால நான் ஓ எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தோட ரேஷியோ எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க 2:1. ஸோ ஃபைண்ட் த டைம் டேக்கன் ஃபார் பைப் P, Q அண்ட் த அவுட்லெட் பைப் டுகெதர் டு ஃபில் த டேங்க். ஸோ மூணும் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு பியோட டைம் தெரியும் 35 மினிட்ஸ்ன்ட்டு. ஸோ PQ சேர்ந்த மாதிரி 10 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு Q வந்து எவ்வளோ, Q மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படின்னா 1/35 + 1/Q = 1/10. அப்போது 1/Q = 1/10 - 1/35. கரெக்டாக? ஸோ 25 So Q = 35 × 10/25. ஸோ 2, 5, 5, 7. அப்போ Q மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? 14 மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இங்கே எஃபிஷியன்சி தெரியும். ஸோ Q அவுட்லெட் பைப்போட எஃபிஷியன்சி 2:1. ஸோ இதோடைய ரிவர்ஸ், அப்போ ரிவர்ஸ்னால் 1:2. அப்போது Qவோட எஃபிஷியன்சி 2:1 அப்படின்னா அது எடுத்துக்கக்கூடிய டைமோட எஃபிஷியன்சி என்னவா, டைமோட ரேஷியோ வந்து 1:2 இருக்கும் Qக்கும் அவுட்லெட் பைப்புக்கும். ஓகேவா? அப்போது Q வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 14 மினிட்ஸ் எடுத்துக்குது. அப்போ அவுட்லெட் பைப் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 28 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ PQ அவுட்லெட் பைப் மூணும் சேர்ந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்ன்ட்டு. ஸோ P வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 35. ஸோ 1/35. Q வந்து 14. 1/14. இது அவுட்லெட் பைப்புன்றதுனால ஓக்கு வந்து நான் மைனஸ் போடுறேன். -1/28. ஸோ இதுதான் மூணுத்துக்கும் எடுத்துக்கக்கூடிய டைம். ஓகேவா? ஸோ இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 35, 14, 28. 4 + 10 - 5 by 35 × 4. ஓகேவா? இப்போ நான் இதை இன்வெர்ஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 35 × 4/9. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் மிக்சரில் வரும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 70, 140/4 வரும். 140/9 வருமா? ஸோ இப்போது 9 1s are 9, பேலன்ஸ் 5, 9 5s are 45, பேலன்ஸ் 5/9 மினிட்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? பைப் A and B can fill the tank 22x minutes and 15 minutes respectively. ஸோ A வந்து 22 மினிட்ஸும் B வந்து 15 மினிட்ஸும் 15x மினிட்ஸும் எடுத்துக்குது. இஃப் த டேங்க் ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப், டேங்கோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ பார்த்தோம்னா 330x லிட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த டைம் டேக்கன் பை 2 பைப்ஸ் டு ஃபில் த டேங்க். ஸோ ரெண்டு டேங்க்கும் அதாவது ரெண்டு பைப்பும் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 26, 28/37 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். டேங்கோட கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஏபி ரெண்டுத்தும் தனித்தனி கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபின்றத ஃபர்ஸ்ட் 1/22x + 1/15x = 26 × 28 26. ஸோ 26 × 37. ஸோ 30 + 7ன்னு எடுத்துக்கலாமா? 18, 1, 6, 7. 780 + 7. 7 6 are 42, 4 14, 18. ஸோ 182, 8 9 62.
ப்ளஸ் 28. ஸோ 28 அப்படின்போது 10, 0, 1, 990. ஸோ அப்போ 990/37. ஸோ 990/37. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 37x/22x இன்ட்டு 15x. ஸோ எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல். ஸோ 37/990 கரெக்டாக. அப்போ 37 கேன்சல் ஆகிடும். ஸோ 11 2s are 11 9s are 90. ஸோ 15 6 2 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அப்போ கொஷினில் ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி எவ்வளோ 330x. அப்போது 330 இன்ட்டு 3. அப்போது 990 liters. இதுதான் கெப்பாசிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், the efficiency ratio of pipe A to pipe B. ஸோ pipe ஏக்கும் pipe Bக்கும் efficiency கொடுத்துருக்காங்க 7:3ன்னு சொல்லிட்டு. both pipes A and B together can fill the tank in 10 minutes 30 seconds. ரெண்டும் சேர்ந்து 10 minutes 30 secondsல fill பண்ணுது. if pipe A alone is opened for 9 minutes, then find the time taken by B alone to fill the remaining part of the tank. ரிமைனிங் பார்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பி எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ மட்டும் ஏ அலோன் 9 மினிட்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பி வந்து ரிமைனிங் டைம்ன்றதுனால நான் அதை டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏவோட எஃபிஷியன்சி. ஸோ ஏ போட்டிருக்கேன். 9 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே பி தான். ஸோ அதனால் நமக்கு டைம் தெரியாது. ஸோ டீன்னு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு தேவை இதுக்கு ஈக்குவலாக ஒரு ஒர்க் டன் தேவை. அப்போது இங்கே நம்மளுக்கு வேறு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க ஏவும் பியும் சேர்ந்து 10 minutes 30 secondsல ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது 10 minutes. செகண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் மினிட்ஸ்லாம் மாற்றிடணும். அப்போது 10.5 வருமா 10.5 minutes. ஓகேவா? இப்போது நமக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும். அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 7 9s are 7. பியோட எஃபிஷியன்சி 3t. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 10 இன்ட்டு 10.5. அப்போது 7 9s are 63 ப்ளஸ் 3t ஈக்குவல் டு 105. ஸோ 3t ஈக்குவல் டு 63 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 42. டி வந்து 14. அப்போது டி வந்து எவ்வளோ நேரம் பி வந்து தனியாக ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் 14 minutes எடுத்துக்கும். ஓகேவா? question, the time taken by inlet pipe A to fill the tank. ஸோ ஏ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து 66% of the time taken by B பைப்பை. ஸோ பின்ற பைப் எடுத்துக்கூடிய டைமில் 66% வந்து ஏ எடுத்துக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே டைமுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பை பி 66% எப்படி எழுதலாம்னா 2/3ன்னு எழுதலாம். அப்போது 2:3 தான் வந்து ஏவும் பியும் எடுத்துக்கூடிய டைம். இப்போ அது மட்டும் இல்லாமல் டைம் டேக்கன் பை அவுட்லெட் பைப் சின்ற அவுட்லெட் பைப்பு எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 20 minutes எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஆல் த பைப்ஸ் ஆர் ஓப்பன்டு எல்லா பைப்பும் ஓப்பன் பண்ணுறாங்க தென் த டேங்க் ஃபில்டு இன் லெவல் 1/4 minutes. ஓகேவா? லெவல் 1/4 minutesல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில் பண்ணுது டேங்க்கு. ஸோ அப்போ பி மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னு கேட்குறாங்க. அப்போது 3 டேங்க்குமே ஓப்பன் பண்ணுறோம். அப்போது 1 நமக்கு டைம் வந்து ரேஷியோ தெரியும். ஸோ இதை நான் 2x ப்ளஸ் 1/3x மைனஸ் ஏன் மைனஸ் போடுறோன்னா சி வந்து அவுட்லைட் பைப்பு. ஸோ 1/20. இது 3 எடுத்துக்கூடிய டைம் வந்து 45/4 minutes. அப்போது 4/45. அப்போது 5x/6x² ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது ப்ளஸ் 20 வரும். கரெக்டா? ஓ 125/20 இன்ட்டு 45. ஸோ 5 இது 25. 5 5s are 5 4 5 9. ஸோ இது 2 இது 3 இது 2 2 x. அப்போ x ஈக்குவல் டு 3 2s are 6. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த டைம் டேக்கன் பை பைப் பி அலோன். ஸோ பி மட்டும் எடுத்துக்கூடிய டைம் வந்து 3. ஸோ அப்போது ரேஷியோ வந்து 3. அப்போது நமக்கு எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது பி மட்டும் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 3 இன்ட்டு எக்ஸ் 3 இன்ட்டு 6 18 minutes. ஓகேவா? diameter of pipe A is
ட்வைஸ் த டயாமீட்டர் ஆஃப் பைப் பி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டயாமீட்டர் வந்து ஏவோட பைப்போட டயாமீட்டர். அப்போது டயாமீட்டரும் போது 2Rன்னு சொல்லலாமா, ஏன்னு வச்சுப்போம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ட்வைஸ் த டயாமீட்டர் ஆஃப், ட்வைஸ் அப்படின்போது 2, இது ஆரோட பி. ஓகேவா, ரேடியஸ். ஸோ 2R டயாமீட்டர்ன்றதுனால 2RB. ஸோ பைப் ஏ அண்ட் பைப் பி டுகெதர் கேன் ஃபில் த டேங்க் இன் 40 minutes. பைப் ஏ. ஸோ இப்போ நமக்கு வந்து எஃபிஷியன்சி எதுவுமே கொடுக்கல, நமக்கு ரேடியஸ் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட எஃபிஷியன்சி எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னா இதோடைய வால்யூம்க்கு. கரெக்டாக எவ்வளோ தண்ணி வந்து அதை வந்து எவ்வளோ வால்யூம் வந்து கேரி பண்ணுதுன்றதை பொறுத்து இருக்குது. அப்போது வால்யூம்க்கு வந்து என்னவாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அப்போது வால்யூம் என்னவாக இருக்கும், ஏவோட வால்யூம் பை பியோட வால்யூம் தான் எஃபிஷியன்சி. பை ஏவோடைய ரேடியஸ், நான் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ஏவோட ரேடியஸ் 2 × RB. அப்போது 2 × RB ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை பை பியோட ரேடியஸ் வந்து ஆர் தான், RB ஸ்கொயர் ஹெச். அப்போது HH பை பை RB கேன்சல். அப்போ இந்த 2 வந்து என்னவாகும், ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 4/1. அப்போது எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், 4:1 தான் எஃபிஷியன்சி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பைப் ஏ பைப் பி ரெண்டும் சேர்ந்து 40 minutesல ஃபில் பண்ணுது. அப்போது 1/4x ப்ளஸ் 1/x = 1/40. அப்போது 5x/4x² = 1/40 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 50. அப்போது ஏ வந்து இது எஃபிஷியன்சியோட இன்வர்ஸ் தான் வந்து டைம் வந்து என்னவாக இருக்கும், ஏக்கும் பிக்கும் 1:4 இருக்கும். அப்போது ஏ வந்து 50, பி வந்து 200. ஓகேவா.